ஹாய்! சப்பாத்திக்கு செம்ம சைட் டிஷ்ஷா மஷ்ரூம் பன்னீர் கிரேவி தான் பண்ண போறோம். இதுக்கு ஒரு மசாலா மட்டும் வதக்கி அரைச்சுக்கலாமா? சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி காம்பு, புதினா மட்டும் போட்டுக்கிறேன். இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி, மையா வதக்கி எடுத்துருங்க. அரைக்கிறதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க ட்ரை சில்லி வேணா போட்டுக்கோங்க. நான் ட்ரை சில்லி பவுடர் தான் போட்டேன். போட்டு நல்லா அதை வதக்கிட்டு ஆறவும் அரைச்சிக்க வேண்டியதான். அடுத்து மஷ்ரூம் பன்னீர் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். ஒரு வடசட்டியில கொஞ்சம் ஆயில் விட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்குங்க. மஷ்ரூம் கொஞ்சம் சுருண்டு வரவும் அரைச்ச மசாலாவை தூக்கி ஊற்றி நல்லா கொஞ்சமா வந்து கரம் மசாலா தூள் மட்டும் போடுறேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா பன்னீர் ஆட் பண்ணிட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஃபைனலா கொஞ்சம் போட்டுட்டு, கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா செம்ம காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா?